ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஸ்டைலில் சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் தான் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்கிற விதானம் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை, தனியா இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். ஜீரகம், சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். வத்தல் மிளகு 4 ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்சாக இருக்குது. இப்போ இது மாற்றி நம்மளை அரைச்சிக்கலாம். மொத்தம் வில்லேஜ் ஸ்டைலில் தான் நான் செய்கிறேங்க. சிம்பிள் தான், டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா பவுடர் ஆக்கிட்டுங்க. இது மட்டும்தான் நான் சிக்கனில் ஆட் பண்ண போகிறது, வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இப்போது தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலர் சேஞ்சாக இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி கழுவி வச்சு மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கழுவி வச்சது நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கழுவி நல்லா வாட்டர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணதில் ஆட் பண்ணிட்டேன். இதுவும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீட்டில் அரைச்சது மிளகா பொடி இதில் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்மள மசாலா அரைச்சி வச்சப்போ வத்தல் மிளகா அதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா கூட ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பைசி கூடுதலாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் நல்லது, ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி ஊறும். கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன். நல்லா சிக்கன் கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் இது வெயிட் பண்ணிக்கலாம். அப்படியே இதில் நல்லா மிக்ஸ் ஆச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறதில்ல. இந்த ஸ்டேஜில் தான் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, சிக்கன் குக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா வெந்திருக்கு, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்ட்டான வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆச்சு. உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருந்தனா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.